ஒரு விஷயம் வேணும்னா அழுது சாதிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? வாங்க காட்டுறேன். என் பொண்ணோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரைம்ஸ் கார்னிவல்னு சொல்லிட்டு 1-2 ரைம்ஸ் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ராக்டிஸும் கொடுத்துருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஆக்சுவலி ரைம்ஸ்லாம் பாடு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அதுக்கு முன்னாடி நாள் நைட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டா நான் லீவ் போட போகிறேன்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியல, அவங்க மேமோ சொல்லி கன்சோல் பண்ணி பார்த்தாங்க. நடக்கிற மாதிரி தெரியல, அழ அப்படி ஒரு அவங்க அப்பா பார்த்துட்டு ரைம்ஸ் சொல்லனா என்ன அப்படி என்ன ஆகிட போகுது, அவளுக்கு ரைம்ஸ் தெரியும்னு அவளுக்கு தெரியும், நமக்கு தெரியும், அப்படி எல்லாருக்கும் தெரியணுமா, அப்படி ஸ்டேஜ் மேலே தான் போய் சொல்லணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணாம் பொண்ணு அழகா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டாரு, வா கிளம்பி போகலாம் வா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், எப்படி அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அது நடந்தே ஆகணும்னு அழுது சாதிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியும், எங்கள் வீட்டில் ஆக்சுவலி அப்படி தான், எதுக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து அழுதா அது வந்து நடந்துடும். ஸோ நீங்களாம் எப்படி அழுது ஏதாவது ஒரு விஷயம் கேட்பீங்களா, இல்லைன்னா வந்து இது எனக்கு வேணும் இந்த காரணங்களால சொல்லி பேசி கேட்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.